ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாரா பேக்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென்டோ கேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டை. இதை வந்து நான் மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். மஞ்சக்கருவில் எக் ஸ்மெல் வராமல் இருக்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த வெள்ளைக்கருவை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பீட் வந்ததுக்கப்புறமா நான் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் ஒரு ஸ்டிக் பீட் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே இப்போது மஞ்சக்கருவையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள், இல்லைனா வெளியெல்லாம் தெரிச்சிடும் அந்த ஃப்ளார்லாம். பேட்டர் கன்சிஸ்டன்சிக்காக பால் அப்புறம் கொஞ்சம் ஆயில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் இதை வந்து ஒரு 5 இன்ச் டின்னுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியை நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை டின்லேருந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கேக் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இது உங்களுக்கு அதை வச்சு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ மேலே இருக்க லேயரை வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த ஸ்லைஸரை வந்து இதில் ஆட் பண்ணி 3 பீஸாக வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்லைஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ இந்த 3 ஸ்லைஸையும் நான் பென்டோ கேக் பாக்ஸில் வர அளவுக்கு இது வந்து கரெக்டாக ஒரு மூடி எடுத்து அந்த அளவுக்கு வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிக் பீட் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. கீழே நம்ம சாய்ச்சாலும் வந்து கொட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கேக்கை அசம்பிள் பண்ணிடலாம். ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து சுகர் சிரப், விப்பிங் க்ரீம், நான் கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 3 லேயர்லேயும் சுகர் சிரப், விப்பிங் க்ரீம், கனாஷ் இது 3த்தையும் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 லேயரும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் க்ரம் கோட் கொடுத்துக்கிறேன். க்ரம் கோட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம 3 லேயரையும் அசம்பிள் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் கொடுக்குறது தான் க்ரம் கோட்டு. சாக்லேட் கனாஷ்னே நான் வந்து ட்ரிப்பிங் கொடுத்துருக்கேன். மேலே அந்த ஃப்ளவருக்கு வந்து விப்பிங் க்ரீமில் லைட்டாக கனாஷ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் வந்துடும். அதே வந்து ஒரு நாசில் வச்சு நான் டிசைன் போட்டிருக்கேன். நம்ம பென்டோ கேக் ரெடி. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.